ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டிவிகே ஃபேன்ஸ் இத கிளியர் பண்ணா நல்லாவே இருக்கும். உண்மையாவே ஆதவ் அர்ஜுனா டிவிகேக்கு தான் வேலை பாக்குறாரா அப்படின்ற டவுட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா தேவையே இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த திமுக தான் மிரட்டினாங்க, அந்த காரணத்தினாலதான் அவர் அரசியலுக்கு வரல, அவர் சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சாரு, ஆனா அவரால முடியல. நான் இந்த விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரஜினி மாதிரி கிடையாது விஜய். அவருக்கு நிறைய மன வலிமை இருக்கு. தனிப்பட்ட முறையில நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வந்தாலும் எதுக்குமே விஜய் பயப்படல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. இத கேட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இதுக்கான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கண்டன அறிக்கையில யாரோட மிரட்டலுக்கும் அஞ்சுறவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொரோனா வைரஸ் தீவிரமா பரவிட்டு இருந்த காலகட்டத்துல கூட்டம் சேர்ந்துச்சுன்னா தொற்று அபாயம் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் அவர் அரசியல்ல இருந்து விலகினாரு. மத்தவங்களோட மிரட்டலுக்கு அஞ்சு இல்ல அப்படின்ற விஷயத்தை அவங்க அதுல பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தன்னோட பலத்தை நிரூபிக்க, இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, தன்னோட பலத்தை நிரூபிக்க தன்னை நம்பி வர உயிர்களை பலியிடுற அற்ப அரசியலை அவர் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் சேர்க்கிறவங்க எல்லாம் தலைவனாகிட முடியாது, தன்னோட அரசியல் விலகல் எந்த ஒரு விமர்சனங்களையும் பழிகளையும் உருவாக்கும் அப்படின்றத தெரிஞ்சும் அதை தாங்கிக்கிட்டு மக்களோட நலன்ல முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் அவரோட மன வலிமை, அவர் தான் எங்களோட நிரந்தர தலைவர் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கு இப்படி ஒரு பதில ரஜினி ரசிகர் மன்றம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை திட்டணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக ரஜினியை உள்ள இழுத்து விட்டு இப்ப ரஜினி ஃபேன்ஸோட வெறுப்ப சம்பாதிச்சது மட்டும் இல்லாம ஏற்கனவே விஜய் மேல நிறைய விஷயங்களால டிவிகே ஃபேன்ஸே கொஞ்சம் கடுப்புல இருக்க இந்த டைம்ல ஆதவ் அர்ஜுனா சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்த பேசி எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு பதிலா அவர் மக்களோட பிரச்சனை ஏதாச்சும் பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.